பழக்க தோஷமா இருந்தாலும் ஒரு அளவு வேணாமா? காலையில தாங்க வீட்ல குளிச்சுட்டு வேலைக்கு வந்தேன். அப்புறம் வேலைக்கு போன இடத்துல எதுக்கு மூஞ்சி கழுவ போனேன் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி அப்படின்னு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு பெண்டிங் பில்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே உட்காந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணேன். ஆனா லேப்டாப் ஆன் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆயிருச்சு. அப்புறம் நான் பார்த்த கணக்கு லேப்டாப்ல இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு நான் உட்காந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கு கஸ்டமர் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால அதுவும் லேப்டாப்ல இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு நம்ம பெய்ட் பண்ணி குத்தியாச்சுங்க. சாயங்காலம் 4 மணி ஆச்சு அப்படிங்கிறனால மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாமளும் போயிட்டு வெளியே உட்காந்துட்டு 5, 6 மணிக்கு தாங்க உள்ள போனோம். அது ஏன்னா ரெஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம போய் ஜிபே பண்ணிட்டு ₹5 கடலை மிட்டாய் எடுத்து நம்ம கடையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சரி அப்படின்ட்டு அதை எட்டு போய் வெளியே உட்காந்து நான் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சேங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம் அப்படின்ட்டு 6 மணி ஆக போகுது அப்படின்ட்டு உள்ள கிளம்பிட்டேங்க. நீங்க யூடியூப்ல பண்றீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல பண்றீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி அப்படின்ட்டு நாம உள்ள போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம உட்காந்து லேப்டாப்ல கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கடையில ஒரே கூட்டங்க. அதனால எந்த வீடியோ எடுக்க முடியல நம்மளால. அப்புறம் நம்மளும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.